லூசி, இந்த உலகத்துல பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பழைய வீடு, அவ்வளவுதான். சரி, அந்த வீட்டை யார் வாங்கியிருக்கா? அந்த வீட்டை யாரும் வாங்கல. அந்த வீட்டோட பழைய ஓனர் தான் இப்ப திரும்ப வராரு. நீங்க நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா? அதான் நாங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் நாங்க படிச்சு என்ன பண்ண போறோம்? ஹே ஜான், ஒரு விஷயம் கவனிச்சியா? நம்ம ஊர்ல உள்ள எல்லா பெரியவங்களும் ஒரு டைப்பா பிஹேவ் பண்றாங்க. நீ யாரையாவது பாத்தியா? பெரியவங்க எப்பவுமே அப்படிதானே இருப்பாங்க. சீக்கிரமா பஸ்ல ஏறுங்க, நேரமாச்சு. நான் இப்ப எதுக்காக கத்துனேன்? ஹலோ கூப்பர், இந்த காலின்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ ஏதாவது எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன்னா சொல்லு. உனக்கு என்னாச்சு பென்? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீட்ல எதுவுமே கிடையாது. எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. சாரி குவென், கூப்பரால ஹெல்ப் பண்ண முடியாதான், ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்கான். சரி விடு. குவென்னா, ஹாய். அந்த வீட்டுக்குள்ள மனுஷங்க மிருகங்கள் யாரு போனாலும் சாப்பிடாம விட மாட்டானா அப்படின்னு பெரியவங்க தான் கதையா சொல்லிருக்காங்க. ஏய், வெறும் பூனைய பார்த்து ஏன் இப்படி கத்துறீங்க? சரி, நீ எதுக்காக கத்துன? தனியா கத்தனா கேக்குறதுக்கு கேவலமா இருக்காது, அதுக்காக தான் கூட்டத்தோட கத்துனேன். இப்ப அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா